புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இறைச்சிக்காக கேரளாவிற்கு லாரியில் கொண்டு செல்லப்பட்ட 45 மாடுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. 2 லாரிகளில் கொண்டு செல்லப்பட்ட மாடுகளை தமிழர் தேசிய முன்னணி கட்சியைச் சேர்ந்தவர்கள் மடக்கி பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டதை கண்டித்து அவர்கள் முழக்கமிட்டனர். நாமக்கல் மோகனூர் சாலையில் உள்ள அரசினர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் இருந்த மரங்கள் வெட்டப்பட்டதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மக்கள் சக்தி இயக்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். பள்ளியில் இருந்த 70க்கும் மேற்பட்ட வேப்ப மரங்கள் வெட்டப்பட்டது தொடர்பாக பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்டோர் மீது புகார் அளித்துள்ளதாகவும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனில் நீதிமன்றத்தை நாடப்போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோணத்தில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரி அலுவலக பணியாளர்கள் பணி நிரந்தரம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரியில் தற்காலிக பணியாளராக பணிபுரிந்து வருபவர்களை பணியிலிருந்து நீக்கப் போவதாகவும் வேறு வேலைகளுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் வெட்டுப்பட்டான்குட்டையில் விமானப்படை வீரர்கள் ஹெலிகாப்டரில் திடீர் ஒத்திகையில் ஈடுபட்டனர். எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கி இதுபோன்று ஒத்திகையில் ஈடுபட்டதால் அப்பகுதி மக்கள் பதற்றமடைந்தனர். பதான்கோட் தாக்குதலை தொடர்ந்து தற்காப்பு ஒத்திகை மேற்கொண்டதாக சூலூர் விமானப்படை தள அதிகாரிகள் தெரிவித்தனர். சங்கரன் கோவில் வட்டார போக்குவரத்து துறை சார்பில் போக்குவரத்து வார விழா கொண்டாடப்பட்டது. இதில் வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிய வேண்டும், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கியதுடன் சுறுசுறுப்பாக பேருந்தை இயக்கும் வகையில் தேநீரும் வழங்கப்பட்டது. ஓசூரை குப்பையில்லாத தூய்மையான நகரமாக மாற்றுவதற்காக ஓசூர் நகராட்சியுடன் மாவட்ட நிர்வாகம் இணைந்து முயற்சித்து வருகிறது. போகியை முன்னிட்டு பொதுமக்கள், தொண்டு நிறுவனங்கள், காவல்துறையினர், மாணவ மாணவிகள் என அனைத்து தரப்பு மக்களும் ஒன்றிணைந்து ஓசூர் நகரை சுத்தப்படுத்தும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். இந்த நிகழ்வு பொதுமக்களிடம் பெரும் ஆதரவை பெற்றுள்ளது. சேலம் மாவட்டத்தில் சாலை பாதுகாப்பு வார விழாவையொட்டி காவல்துறையினர் சார்பில் விழிப்புணர்வும் இருசக்கர வாகன பேரணியும் நடைபெற்றது. காவல்துறை துணை ஆணையாளர் பிரபாகரன் பேரணியை தொடங்கி வைத்தார். பேரணியில் இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம், வாகனங்களில் செல்லும் போது செல்லிடப்பேசி உபயோகிப்பதை தவிர்க்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கருத்துக்கள் வலியுறுத்தப்பட்டன. நாகர்கோவில் அருகே ஹோலி கிராஸ் கல்லூரி நிர்வாகத்தால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு CBSE மத்திய பாடப்பிரிவு பள்ளி தொடங்கப்பட்டது. இந்த பள்ளியினை தற்போது மூடப்போவதாக நிர்வாகம் அறிவித்ததை கண்டித்து பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் திடீரென பள்ளியில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.